ஆச்சு காளியப்பா. நம்ம காலேஜ்ல இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா சுத்தணும். அந்த காலம்லாம் திருப்பி வருமா வராதா எனக்கு தெரியல. ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாத ரோசி, அந்த வாழ்க்கைக்கெல்லாம் திருப்பி நம்மளால போக முடியாது. இருந்தாலும் இப்போ இருக்கிறதவ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சரியா? வா, ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கு, இல்லை ஏதாவது ஜுவல்லர்ஸ் வாங்கு, ஏதாவது வாங்கிக்கோவா. அதெல்லாம் வேணாம் காளியப்பா, எனக்கெல்லாம் இருக்குது ஜாஸ்தி இருக்குது, எனக்கு போதும். இன்னொரு விஷயம் உனக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆபீஸ் ஏறியே இந்த கம்பெனியை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அதை சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே தவளை தான் வேலை செய்ய போறோம். ரோசி, கண்டிப்பா தான் சொல்றியா இல்ல பொய்கை சொல்றியா? எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ, இது என்ன இது? அடடடா, இது மீனா வீட்டுக்காரர் தானே? யார் அது பக்கத்துல இருக்கிறது? ஐயோ, போய் உடனே போய் நம்ம மீனா கிட்ட சொல்லி ஆகணும். என்ன கலையப்ப பாக்குற? உனக்கோசரம் அந்த கம்பெனியை நான் விலைக்கு வாங்கினேன். அங்க இருக்கிற எம்டி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் அந்த எம்டியை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்தேன். உனக்கோசரம் எதுனாலும் செய்வேன் காளியப்பா. சரி வா, பீச்சுக்கு போவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரோசி, வா பீச்சுக்கு போவோம். அப்பாடி, இப்பதான்டா நிம்மதியா இருக்குது. கக்கூஸ் போனாதான் நிம்மதியாவே இருக்குது. ஸோ சாமி, அவ்வளோதான், வயிறே காலியாச்சு. போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது போட்டு ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். மீனா, மீனா, சீக்கிரம் வா வெளியே. அட எதுக்கடி இப்படி கத்திட்டு வர? வாடி, உள்ளாரதான் இருக்கிறேன். மீனா, உங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு? அவரு வெளியில போயிருக்கிறாரு. இப்ப எதுக்கு கேக்குற? மீனா, உங்க வீட்டுக்காரரும் இன்னொரு ஒரு பொண்ணும் குட்டை பாவாடை குட்டை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் கை கோத்துக்கிட்டு மெரினா பீச் பக்கம் போறதை நான் பார்த்தேன். அதனால தான் சீக்கிரம் வந்து உனக்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். நல்லா பார்த்தேன் மீனா, எங்க வீட்டுக்காரர் தான் அங்க இருந்தது. ஆமா மீனா, உங்க வீட்டுக்காரர் தான் நான் பார்த்தேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு நாளைக்கு வரேன். அப்ப சொல்லு. சரியா? நான் போயிட்டு வரேன். மார்க்கெட்டுக்கு எங்க மாமியை மொட்டை கிழவி காய் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அதனால பார்த்தேன். சரி வரேன். அட கூடுகட்ட மனசனுக்கு என்ன விட்டா ஆள் கிடையாதுன்னு பார்த்தா இவர் பீச்சா கூட்டு திரும்பிட்டு இருக்கிறாரா? பார்ட்டி இன்னைக்கு மாமோய் வாங்க, இன்னைக்கு உனக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஏதுன்னு கேட்டு பஞ்சாயத்து ஒன்று வச்சிட வேண்டியதுதான் உங்ககிட்ட.